Welcome to all. Last classல நம்ம level 1ல formulas use பண்ணி பார்க்குற sumsல plus 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம். plus 6 வரைக்கும் வந்தனா நம்ம எப்படி formula யூஸ் பண்ணி நம்ம sum பண்றது பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது plus 5 and plus 4. இந்த ரெண்டு நம்பர்ஸ் வர்றப்போ நம்ம என்ன formula யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ plus 5 வந்தது அப்படின்னா plus 10 பண்ணி minus 5 பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி plus 4 வந்ததுன்னா plus 10 பண்ணி minus 6 பண்ணணும். சரிங்களா? நம்ம sums பார்க்கறப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் sum பாருங்க. number 5 and then again number 5. நம்ம ஏற்கனவே நம்ம 5 ஆட் பண்றோம். நம்மளால மறுபடியும் பண்ண முடியாது. சோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஃபார்முலா என்னது? plus 10 minus 5. சோ நான் 10s place போறேன். plus 10 பண்றேன். minus 5 பண்றேன். ஓகேங்களா? and then plus 7 பண்ணனும். plus 7 என்ற பீட் இருக்கு. நான் பண்ணிரலாம். and minus 5. so minus 5 பண்றேன். the answer is 12. next sum பார்க்கலாம். number 2 plus 7 5 6 7. ஓகேங்களா? and then minus 5 பண்ணியாச்சு. minus 3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய வேலை நமக்கு வரல. ஓகேங்களா? so the answer is 1. next sum பார்க்கலாம். இப்போ plus 4 பண்றது. plus 4 பண்றது நம்ம என்ன ஃபார்முலா வச்சு பார்க்கலாம்? the first number is number 7. இந்த plus 4 பண்ணும்போது இந்த ரெண்டு பீட் தான் இருக்கு. நான் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். so plus 10 minus 6 பண்றேன். அப்புறம் plus 8 பண்ணனும். இந்த பீட் இருக்கு. நான் டைரக்டாவே பண்ணிரலாம். minus 6 again minus 6 பண்ணனும். so the answer is 13. ஓகேங்களா? last sum பார்க்கலாம். number 2 again number 2. so plus 8 பண்ணனும். நம்ம அந்த plus 8 பண்றதுக்கு பீட் கிடையாது. சோ நம்ம plus 8 க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? plus 8 பண்றதா இருந்தா plus 10 minus 2. பாத்தீங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். plus 10 minus 2 and then again plus 5 பண்றோம். so plus 5. the answer is 17. next classல நம்ம இன்னும் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். plus 1 வரைக்கும் நம்ம ஃபார்முலா பார்க்கணும். அதை next video நம்ம பார்க்கலாம். thank you.